நம்ம அதிகப்படியான காசு கொடுத்து வாங்குவோம் ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அது என்ன பொருள் அப்படின்னா, இந்தியாவில் அதாவது சவுத் இண்டியனில் இது இல்லாமல் தாளிப்பே கிடையாது. அப்படி ஒரு பொருள் இங்கே மரமாக வளர்த்து வச்சுருக்காரு. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அது பேர் மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். தெரியுதா? கொத்து கொத்தாக காய்ச்சி கிடக்க பாருங்க கத்திரிக்காய். ஓஃப் ஓஃப், எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் பாருங்கள். குடம்பலா பாருங்க எவ்வளோ பெருசாக அழகாக இருக்குன்னு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இது எல்லாம் அன்புறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் அன்புறவுகளே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, நம்மளுடைய ஓனருடைய கடற்கரை வில்லாக்கு வந்திருக்கோம். இங்கே அரபு நாடு ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம். ஆனால் இந்த அரபு நாட்டில் நம்ம இந்தியன் இங்கே இருக்காங்க. அவங்க என்னெல்லாம் இந்த வில்லாவை எப்படியெல்லாம் அழகுபடுத்தி வச்சுருக்காங்க. நம்மளுடைய இந்தியாவிலேருந்து வந்து இங்கே இந்தியாவில் உள்ள என்னென்ன காய்கறிகள் என்னென்ன விலை வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். வாங்க ஒன்று ஒன்றா போய் பார்ப்போம். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இது அரபுடான்னு சொல்ல முடியாது, அவ்வளோ அழகாக அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க ஒன்று ஒன்றா நம்ம போய் பார்ப்போம். நீங்கள் பார்க்குறது முருங்கை மரம். இது முருங்கை மரம். இது வந்து முருங்கை எங்கே தாயம்னு தெரியும் எல்லாருக்கும். ஆனால் அந்த முருங்கை மரம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி அந்த முருங்கை மரத்தில் கூடு கட்டியிருக்கு பாருங்கள். நம்ம ஊரில் தூக்குனாங்குருவி கூடு கட்டின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி கூடு கட்டியிருக்கு பாருங்கள். மாஷா அல்லாஹ். இது பார்க்கல ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து வாழை மரங்கள். ஓகேயா? வாழை மரம். இந்தியா பழம். அதாவது இது வந்து கதலிம்பாங்க. இந்த பழத்தை எப்படி முளைச்சிருக்கு பாருங்கள். வாழைப்பழம், வாழைக்காய் இப்போ தான் சாறு விட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் பச்சை மிளகாய், சரியான காரமான பச்சை மிளகாய் இது சொன்னார் அவர். இதை பயிர் பண்ணவர். மிளகாயினுடைய சைஸே இதுதான். சைஸ் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. அதாவது மிளகாய் சின்னதாக இருந்தாலும் காரம் கடுமையாக இருக்குமா சொன்னார். மிளகாயினுடைய சைஸ் இதுதான். சின்ன சைஸாக இருக்குது பாருங்கள் மிளகாய். இதுதான் இதனுடைய அதிகபட்ச வளர்ச்சியை. அது இல்லாமல் எங்கிட்ட அன்னாசி பழம், இது என்னது சீத்தாப்பழமாம்ல, அது சீத்தாப்பழம் வச்சுருக்காங்க. இது வெண்டிக்காய் செடி. வெண்டிக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். சரிதா? வெண்டிக்காய். இங்கிட்ட வந்து பப்பாளி வச்சுருக்காங்க. பப்பாளி தெரியுதா? இது பப்பாளி காய் காய்ச்சிருக்கு. பார்த்தா தெரியும் இது பப்பாளி மரம். இன்னொன்று, இங்கே நம்ம அதிகப்படியான காசு கொடுத்து வாங்குகிற ஒரே ஒரு பொருள் இங்கே இருக்குது. அதையும் இங்கே பயிர் பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. நம்ம அதிகப்படியான காசு கொடுத்து வாங்குவோம் ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அது என்ன பொருள் அப்படின்னா, இந்தியாவில் அதாவது சவுத் இண்டியனில் இது இல்லாமல் தாளிப்பே கிடையாது. அப்படி ஒரு பொருள் இங்கே மரமாக வளர்த்து வச்சுருக்காரு. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அது பேர் தான் கறிவேப்பிள்ளை. பாருங்கள், கறிவேப்பிள்ளையை மாஷா அல்லாஹ் மரமாக வளர்த்து வச்சுருக்காரு. மரம் செடியெல்லாம் இல்லை, இது கறிவேப்பிள்ளை மரம். இது நிறைய இது இருந்துச்சு, கருவேப்பிலை இருந்துச்சு. எல்லாத்தையும் என்ன பண்ணி விட்டாங்க, கருவேப்பிலை பூத்துருக்கு பாருங்கள். பூ தெரியும்னு நினைக்கிற வீடியோவில். பூ தெரியுதா? கருவேப்பிலை பூத்துருக்கு. நிறைய இது இருந்துச்சு, கருவேப்பிலை இருந்துச்சு. பட் பக்கத்தில் ஏற்ற மாதிரி மலையாளி பக்காலாக இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய தேவைக்கு பிடிக்கிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி பப்பாளி நிறையா வச்சுருக்காப்புல இங்கே. இவர் சாப்பிட்ற பப்பாளிலாம் அதில் போட்டுருவாப்புல போல். தென்னை மரம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தேங்காயை பிடுங்குவோம். இப்போ அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. தேங்காய் பதிப்பு அதையும் காட்டுறேன். ஆமாம், இதுதான் நம்மளுடைய பங்களாதேஷ் நண்பர் ரஃபீக். இவரும் இதுக்குரிய முக்கியமான காரணம். ரஃபீக் பாய் ஏக் மினிட் ராஜா, முதல்ல விட்டா பையில் விட்டா ரஃபீக். இதே நம்மளுடைய பங்களாதேஷ் நண்பர். இவர் தான் இங்கே இதை வச்சவர். இங்கே பாருங்கள், கொத்து கொத்தாக காய்ச்சி கிடக்கு பாருங்கள் கத்திரிக்காய். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். தெரியுதா? கொத்து கொத்தாக காய்ச்சி கிடக்கு பாருங்க கத்திரிக்காய். ஓஃப் ஓஃப், எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் பாருங்கள். ஒவ்வொன்றா நம்ம காட்டுறாரு இவர். இது இந்த செடியை வந்து இவங்க தான் பராமரிக்கிறவங்க. கத்திரிக்காய் வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பெரிய கத்திரிக்காய்னு. ஓஃப் ஓஃப். அங்கே சுர செடி வேறு போட்டிருக்காங்க, சுரக்காய் செடி போட்டிருக்காங்க. மாஷா அல்லாஹ். சுரக்காய் பாருங்கள்.
சுரக்காய் சுரக்காய் வச்சவர். இது எங்கன்னா சவுதி அரேபியாவில் பாலைவனத்தில். புரியுதா? நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஓகேயா? சுரக்காய் செடி படர விட்டுருக்காங்க. அது இல்லாமல் கத்திரிக்காய் மட்டும் இல்லை அவங்க வச்சுருக்குது. அவங்க கத்திரிக்காய் பார்த்தோம். இங்கே பாருங்கள், தக்காளியை பாருங்கள், கொத்து கொத்தாக காய்ச்சி கிடக்க பாருங்க தக்காளி. ஓ மை காட்! இதெல்லாம் எங்கன்னா அரபு நாட்டில் கொத்து கொத்தா தக்காளி காய்ச்சிருக்கு. இவர் ரஃபீக்கு, அவர் நரேந்தர். அவர் வந்து பீகார், இவர் வந்து பங்களாதேஷ். இவங்க இன்னொருத்தர் இருக்காங்க. இவங்க 3 பேரும் தான் இதனுடைய பராமரிப்பாளர். பட் நல்லா செஞ்சுருக்காங்க. தக்காளியை பாருங்கள், எவ்வளோ அழகாக கொத்தாக காய்ச்சி கிடக்கு பாருங்கள். இது ஒரு கீரையா? இருங்க, இன்னொன்று எதை சொல்கிறாரு. ரஃபீக் கேப்சிகம்மா, குடைமிளகாய் வேறு வச்சுருக்காங்களாம். வா குடைமிளகாய் வச்சுருக்காங்க, தக்காளி வச்சுருக்காங்க. இது குடைமிளகா பாருங்க எவ்வளோ பெருசாக அழகாக இருக்குன்னு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இது எல்லாமே இந்த 3-4 பேருடைய உழைப்பு தான் இந்த பாலைவனத்தில். இன்னொருத்தர் இருக்கார், அவரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். வாங்க, இன்னும் 2-3 ஐட்டம் இருக்குது, அதையும் போய் பார்ப்போம். வாழைப்பழம் பெருசாக பழுத்துருக்கான், பழுக்கிற ஸ்டேஜில் இருக்கான், அதையும் காட்டுறேன் வாங்க அப்படின்னு நம்மளை கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காரு. அவர் தான் நண்பர் ரஃபீக்கு, நம்ம நண்பர். அதையும் போய் பார்ப்போம். இப்போ தென்னை மரத்தில் தேங்காய், அப்புறம் தென்னை மரத்தில் தேங்காய் இல்லாமல் மாங்காய் இருக்குதுன்னு கேள்வி இருக்காது தயவுசெய்து. தென்னை மரத்தில் தேங்காய். இங்கே பாருங்கள், வாழைப்பழத்தை பாருங்கள். வாரேவா வாழைக்குலை. இங்கிட்ட ஒரு வாழைக்குலை. சான்ஸே இல்லைங்க. நம்ம வீடுகளில் கூட அது மாதிரி நம்ம பராமரிக்க மாட்டோம். வாழைக்குலை தள்ளி கிடக்கு பாருங்க. இதை வந்து कब पकेगा रफीक भाई? हाँ, 2 महीना में पक जा गया. मेरे को मिलेगा नहीं मिलेगा? ठीक है, 1 मिनट. இங்கே பாருங்க, வாழை தோப்பு மாதிரி இருக்கு பாருங்க. நம்ம ஊரில் வாழை தோப்பு வச்சுருப்போம்ல. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இதெல்லாம் பழங்கள் ரெடியாக இருக்குதான். இப்போ இது எல்லாமே நம்ம ஊரில் பார்க்கல வாழைப்பழம். சவுதி அரேபியாவில் வாழைப்பழம் பார்க்குறோம். ஓகேயா? மாஷா அல்லாஹ். ஒரு சோள மரத்தில் வச்சுருக்காங்க. ஆந்துருங்க, ஒரு சுரக்காய் ஒன்று ரெடியாக இருக்குது. தெரியுதா? சுரக்காய் ரெடியாக இருக்குது. நமக்கு ஒன்று ஒன்றா காட்டுறாரு ரஃபீக் பாய். மாஷா அல்லாஹ். இங்கே சுரக்காய் பாருங்கள், பந்தலில் பாவக்காய், தொங்குதடி சுரக்காய். தெரியுதா? சுரக்காய். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். தேங்க்யூ ரஃபீக் பாய். வாழைத்தாறு வெட்டி வச்சுருக்காங்களாம், அதை எனக்கு காட்டுறாரு. இந்த கிடக்கு பாருங்க அப்படின்னு என்னை காட்டியிருக்காரு. வாங்க நம்ம அதையும் போய் பார்ப்போம். ரஃபீக் பாய் கூப்பிட்டு போகிறாரு. ரோட்டில் கட் பண்ணி வச்சுருக்காங்க, பழுக்கிறதுக்காக வெட்டி பூடி வச்சுருக்காங்க. माशा अल्लाह. ये कब पकेगा? अब आया नहीं पूरा, देखने काट दिया. हाँ, बात ही नहीं काट दिया. நம்ம நண்பர் எல்லாத்தையும் கொண்டு காமிச்சார். வாழைப்பழம் வெட்டி வச்சுருக்காங்க. இன்னொரு 10 நாளில் பழுக்குமா. பழுத்ததுக்கப்புறம் நமக்கு தரேன் இருக்காங்க. ஆமாம், அது மாதிரி இன்னும் தேங்காய், மாங்காய், இது பிலாப்பழம் வச்சுருக்காங்க. இன்னும் பிலாப்பழம் வரல, இன்னும் பிலாப்பழம் பழுக்கலை. பட் இங்கே இவங்க வந்து இந்த கார்டனை வந்து நல்லா சூப்பராக பராமரிச்சிருக்காங்க. அது வரையும் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அழகான குட்டி நாய்கள் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்க, நாய் எப்படி அழகாக இருக்கு பார்த்தீங்களா? 4 நாய் வச்சுருக்காங்க. பட் பார்க்கையில் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஹராம் ஹலால் நெக்ஸ்ட்டு. பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து சின்ன ரகை குட்டியா. இந்த குட்டி என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸ் தான் பெருசும் வருமா. பட் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. ரொம்ப நாள் ஆசை வாழை இலை போட்டு பரோட்டா சாப்பிட்றோன்னு ரொம்ப நாள் ஆசை. அதுக்காக வாழை இலை வெட்டுவோம் போய். வாழை இலை தான் வையமெல்லாம் கிடக்குது. அது ஒரு இலையை வெட்டின என்ன. வாழை இலை வெட்டியாச்சு.
பரோட்டா அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ இந்த இலையை கழுவி போட்டு சாப்பிட போகிறோம். இப்போவும் ஸ்டாண்டு கொண்டு வருவோம். நம்ம இன்றைக்கி ஸ்டாண்டு கொண்டு வரல, இது யதார்த்தமாக வந்தது. மலையாளி கடையில் வாங்கின பரோட்டா நல்லா அடித்தே வாங்கினேன். 2 அப்புறம் சாப்பிடுவோம், 2 இப்போ சாப்பிடுவோம். பரோட்டாவை நல்லா பிச்சு போட்டுக்குவோம். முதல்ல கை இலையெல்லாம் கழுவிட்டப்பா, புரியுதா? பரோட்டா பிச்சு போட்டு இது பருப்பு கறி, இது மீன் கறி. இல்லை, 2மே பருப்பு கறி தான், வேறு வழி இல்லை. பசி, கடுமையான பசி, எதிர்பாராமல் நடந்த வீடியோ சுட்டுது. ஓகேயா? அதனால் அப்படி இப்படி தான் இருக்கும். கொட்டி இதை வச்சுருவோம். இது போதுமா இல்லை இதுக்கு வச்சுக்கோமா பார்த்துக்கோ, விடுங்க. நல்லா குழச்சடிக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு. ஊற்றுது காயெல்லாம் வேணாம். நல்லா குழச்சி விரட்டி விட்டு எப்படி இருக்கு? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பரோட்டா பிச்சு போட்டு ஊற வச்சு அடித்தாலே ஒரு டேஸ்ட் தான். அப்படி புல்வெளியில் இலை போட்டு ஒரு சாப்பிட்ற சுகம் அது வேறு, அந்த இயற்கை காற்றோட. என்னை சுற்றி உள்ள இந்த இடங்கள் ஒரு அமைதியான சூழ்நிலை. அந்த சூழ்நிலைக்கு நடுவில் புல்வெளி. அந்த புல்வெளியில் இலை போட்டு சாப்பிட்றது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி அப்படின்னு சொல்லுவாள்ல, அது இருக்குங்க. அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோக்கள் நம்மளோட சேனலில் வரும். எப்போவுமே சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கையை என்ன பண்ணணும்னா சூப்பணும். கையை நான் எப்போவுமே சூப்புவேன். ஓகே, கை சூப்புற சுண்ணத்து. அது மட்டும் இல்லாமல் இந்த விரல்களில் சுரக்கக்கூடிய சுரப்பி நம்மளுடைய வகுத்துக்குள்ளே போய் ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும் அப்படின்னு இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதைத்தான் 1400 வருஷத்துக்கு முன்னாடி நபிகள் நாயகம் சொன்னாங்க. புரியுதா? அதனுடைய சயின்ஸினுடைய தன்மை இன்னைக்கு புரியுது. நான் எப்போவுமே சின்ன பிள்ளையிலேருந்தே விரலை சூப்பி தான் சாப்பிடுவேன். ஓகே, நீங்களும் விரலை சூப்பி சாப்பிடுங்க. விரலை சூப்பிக்கிட்டே சாப்பிடாதீங்க.